ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு vlog பொள்ளாச்சிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக என் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அவங்க கையால் ஃபிஷ்ஷு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ எங்கள் மாமாவும் படபடன்னு போயிட்டு ஃபிஷ் எங்களுக்கு பிடிச்ச பாறை, எல்லோரும் பாறை மீன் சாப்பிட்ருப்பீங்க. இது கண்ணாடி பாறை. இதை ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ ஸ்மெல் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி அது வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்மெல்லெல்லாம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக டேர்ன் வந்து எங்கள் பாட்டி கிட்ட போயிடும். ஸோ எங்கள் பாட்டி தான் சமைக்க போகிறாங்க. அவங்களுடைய கைமணம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு, உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் வேணுன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கடலெண்ணெய் வேணும்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் போட்டுட்டு அது கூட ஜீரகம் மட்டும் போட்டுட்டு கூடவே கருவேப்பிலை போட்டுட்டு அதை ஆயிலில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் ஆயிலில் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். ஸோ அந்த ஆயில் ஃபுல்லாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் போட்டதுக்கப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் அதுக்கு ஏற்ற மாதிரி. மல்லித்தூளோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் ஸ்பைசி ஃபுட்டுக்கு வந்து ஆசைப்படுவாங்க, ஸ்பைசியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் கூடையாக தான் நாங்கள் போடுவோம். மல்லித்தூள் போட்டதுக்கு அப்புறம் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள். சிலர் சாம்பார் பொடி போடுவாங்க. சாம்பார் பொடி போட்டால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். நாங்கள் வெறும் மிளகாத்தூள் போட்டுரும். இதை வந்து எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கணும். அதில் உள்ள ஆயில் வந்து பிரிஞ்சு வரணும். எங்கள் ஆத்தா சமைக்கும் போது மட்டும் யாருக்கிட்டையும் பேசவே மாட்டாங்க. பேச்சு கொடுத்துட்டோம் அவ்வளோதான், காதில் கேட்க முடியாத அளவுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதையும் சேர்த்து அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துக்குங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 to 3 minutes. அந்த ஆயில் வந்து நேராக நல்லா பிரிஞ்சு வரும், நல்ல வாசனையாக இருக்கும். அது கூட கரைச்சி வச்ச புளி, கொடம்புளி வேணாலும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் அதிகமாக கொடம்புளியும் யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் புளி இருந்தாலும் அந்த புளியை போட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு வந்து அது நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் ஒரு மேட்ரு என்னென்னா, மாங்காய், நீல மாங்காவை நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் அந்த குழம்புல போட்டுட்டு அதை கொதிக்க விடணும். அது கொதிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக நம்மளுடைய கண்ணாடி பாறை நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, வாஷ் பண்ணி அதையும் குழம்போடு சேர்த்துக்கணும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த குழம்பு இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்கும், ஸ்மெல் அப்படி இருக்கும். பாப்பா நம்ம பசியை தூண்டுற அளவுக்கு இருக்கும். நாங்கள் எல்லாருமே கசின்ஸ் எல்லாமே எங்கள் பாட்டிக்கு பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு இருக்கும் அதோட ருசி. கண்ணாடி பாறை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லியை போட்டுட்டு அதையும் மூடி வச்சுட்டாங்க. ஒரு 5 minutesக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கூடவே வந்து பருப்பு ரசம் வச்சுருந்தாங்க. காம்பினேஷன் செம சூப்பராக இருந்தது. एक बार शाबाश शाबाश बाय बाय कौन हां हचिकना